கேள்வி பதில் சொல்லிட்டு அப்புறம் இந்த பூஜை உனக்கு சந்தோஷமா? சந்தோஷமா வந்துக்குது. எந்த குறையும் இல்லையா? எந்த குறையும் இல்ல. எந்த சிக்கு செலவு இல்லையா? எந்த சிக்கு செலவு இல்ல. இந்த கிராமத்தில் இருக்கிற மக்களுக்கு நோவு நொடி இல்லாத காப்பாத்துவியா? காப்பாத்தி வர்ற நீக்கு போறதாடி நான் கேக்குற கேள்வி. 2 வருஷம் சரி காவு நடந்து. சரி காவு கொடு. நீ கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நான் கேக்குற நீ பதில் சொல்லணும். நான் சொல்றேன் பதில் சொல்றேன். இப்ப கொடுக்கட்டுமா? இப்ப கொடுக்கட்டுமா? அப்புறம் கொடுக்கட்டுமா? எனக்கு காவு ஃபர்ஸ்ட் கொடு. நீ வந்து நான் பண்றேன். நீ வந்து நீ பண்ணு. பொறுமை அம்மா. எல்லை அம்மா பொறுமை அம்மா. நீ எல்லையில் அமர்ந்தவளா தாயணி எருமக்கடை கொண்டவா அந்த பரமனோட வாசலில தாய பால் பசுவு கொண்டவளா அந்த சுடுகாட்டில் அமர்ந்தவளா தாயடி சுட்ட போனோம் பொறுமை அம்மா பொறுமையா கேளுவோம் என்ன வேணும்னு மக்களை கேளு பொறுமையா பொறுமையா பதில் சொல்லி ஆத்திரத்துக்கெல்லாம் நாங்க ஆள் இல்லம்மா. ஆடுறதுக்கு ஆள் இல்லைனாக்கா நான் ஒன்று சொல்றேன். எனக்கு 7 மேல வச்சு என் காவு கொடுக்கும் போது நான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி நீ சொன்னா நான் சொல்றதுக்கு ஆள் இல்லை. நீ 100 பண்ணிட்டியா? ஏதோ சேட்டி நான் நிக்கிறேன். உன் கை ஓயணும். பொறுமை உன் கை ஓயணும். இல்லையா பாலக கை ஓயணும். ஐயோ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கொஞ்சம் சாந்தமா இரு. எனக்கு நான் சொல்றேன் காவு வாங்கிறதுக்கு முன்னாடி உனக்கு எல்லாம் நான் சொல்றதை செஞ்சுட்டு குடுக்க சொல்றேன். நீ அது வழி அமைதியா மலை ஏறணும். கொஞ்சம் நேரம் ஆகும். மலை ஏறாத இரு. இல்ல இல்ல போவாத. அம்மா தாயே நீ பூஜை చేయండి 4 நிம்மதிగా ఉండే అడుగంటేనా கேளுங்க நைட் செப்திందంట இப்போ இவனுக்கு முன்னாடியே காவல இல்ல வந்து பின்னாடி எனக்கு ஃபர்ஸ்ட் ஹியல் எல்லை மேசிட்டு அக்கால கூப்பிட்டு வரணும். நானு நாங்களம்மா நான் கூப்பிட்டு இடத்துல உனக்கு நீ கேட்கற கேளுக்கு நான் பதில் சொல்லிட்டு என் காவை நான் வாங்கிக்கிறேன். இப்ப காவு கொடுத்து ஆகணும். எனக்கு காவு இப்போ இல்லடா. நான் 7 எல்லை மேய்ச்சிட்டு வந்து என் அக்கால கூப்பிட்டு ஒண்ணு வாடி தெரியாது.